வணக்கம் எல்லாத்துக்கும். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கணும் சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு சில இது வார்த்தையிலே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குதுங்க. என்ன வார்த்தையே சொல்ல முடியல, நம்ம எப்படி பேசலாம் என்னன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு அன்புக்காக இவ்வளோ தூரம் போராடுறேன், அந்த எப்படியாவது போய் என் பொண்ணுக்கிட்ட சேர்ந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப போராடுறேன். எவ்வளோ முள்ளா இருந்தாலும் கல்லா இருந்தாலும் எதாக இருந்தாலும் தூங்கினாலும் தூங்காட்டியோ எப்படியாவது அந்த சிகரத்தை போய் அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த சிவபெருமான் எப்போ அந்த பாக்கியத்தை கொடுப்பாரு எனக்கு தெரியல. என் பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுறான், அது உண்மைதான், ஃபீல் பண்ணுறா அப்படி. ஆனால் அவளை தடுக்குது. ஃபீல் பண்ணாலுமே அவளை என்னை கொண்டு அங்கே வச்சுக்கிறதுக்கு டைம் சரியில்லைனால தடுக்குது. அவனால் நான் சும்மா சொல்லலாம் இருக்காது. எப்பாவது சண்டை வந்தால் வரும், அது அப்பப்போ வரும். சண்டை வந்தாலும் அடுத்த செகண்டே பேசுகிறது நான் தான் பேசுவேன், அவள் பேச மாட்டான், நான் தான் பேசுவேன். இதுக்கு நான் என்ன சொல்லி என்ன நிவர்த்தி பண்ணி என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்குது. எப்படியாவது போயிட மாட்டோமா? ஒரு நாளைக்கு 10 டைம் ஃபோன் பண்ணுவேன், வேறு எங்கேயுமே எனக்கு திருஷ்டி இருக்காது. அவன் மேலே மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் குட்டி பையன் பெரிய பொண்ணு மைண்டில் இருக்குது. அங்கே இவளை விட அவள் நல்லா சூப்பராக பாப்பா, அன்பா பாப்பா. இவளுக்கு அவளை பற்றி சொன்னா நீ அக்கா தான் நல்லா பார்த்தாங்கிறா, அங்கேயே போயிருக்கு அப்படின்பா. இவளுக்கு கோவம் வந்துடும். இவளுக்கு அம்மா எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைப்பா. அடுத்தவங்களுக்குலாம் யாரும் என்னை கொஞ்சம் இருக்கக்கூடாது, செல்லமாக வச்சு பேசக்கூடாது, யார் வீட்டுக்கு போய் நான் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பா. சின்ன பொண்ணு அவளுக்கு மட்டும்தான் சொத்து அப்படின்னு நினைப்பா. எங்கள் பெரிய பொண்ணுகிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு தான் அவளுக்கு பிடிக்காது. அந்த ஒரு இது இருக்குது, அவட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, என்னுடைய தலையெழுத்து எப்படி இருக்கும் போடுறது, தனியாக அனாதையாக இருக்கணும் அப்படின்ட்டு. எங்கள் சித்தப்பா குழந்தை பிள்ளைகள் அவ்வளோ தூரம் ரொம்ப ரொம்ப என்னை எடுத்து வளர்த்திருக்காரு. சாப்பாடு மண்ணில் விளையாண்டுட்டு இருந்தாலும் சரி, சளி பிடிச்சி சளி ஒலிக்கிட்டு கிடந்தாலும் சரி, அப்படியே மண்ணை கையோடு போய் அள்ளி சாப்பிடுவோம்மா. இருந்தாலும் அவர் சாப்பிட்ற வரைக்கும், நான் சாப்பிட்ற வரைக்கும் கம்மன் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அவர் சாப்பிடுவாராம்மா. அந்த ஒரு இது யாருமே செய்ய மாட்டாங்க. எனக்கு எங்கள் அம்மா சொல்லிச்சு, அவர் சொல்லலை, எங்கள் அம்மாவே சொன்னாங்க. அந்த இது உண்மையிலேயே நம்ம அதை மறக்கவே முடியாதுங்க. அந்தளவுக்கு பாசமாக பார்த்துருக்காரு. எங்கள் சித்தப்பாவுக்கு கல்யாணம் ஆகிறப்ப நான் 2 வயசு குழந்தை. அப்போ காய்ச்சல் வந்துருச்சுங்களாம்மா. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். காய்ச்சல் வந்துருச்சா நைட்டு ஒரு 12, 11 அந்த டயத்துக்கு காய்ச்சல் வந்துருங்காட்டி எல்லாம் உரம்பரை இதெல்லாம் நிறைய வந்திருக்காங்க. ஆனால் எங்கள் சித்தப்பா அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் என்னை தூக்கிட்டு 9, 10 மணிக்கு ஆஸ்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. சைக்கிள் அப்போல்லாம் சைக்கிள் இருக்கும், சைக்கிள் வச்சுருக்கதே பெரிய இது. அப்புறம் கூட்டிகிட்டு போய் போராட்டுறது, கூட்டிட்டு போய் ஊசி போட்டு அவர் சொன்னார். இப்போ சொன்னார், முன்னாடி சொல்ல இப்போ சொன்னார், இந்த மாதிரி பாசமாக முன்னையும் உங்கள் பெரிய அண்ணன் மட்டும் ஐயா மட்டும் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கி அவர் லாஸ்ட்டில் அவர் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் அவருடைய அந்த காட்டின அன்பு இதெல்லாம் ஞாபகம் இருக்குது நம்மளுக்கு. அதை என்னால் ஜீரணிச்சிக்க முடியலைங்க. அது என்ன சொல்கிறதுன்னு இங்கே எனக்கு அப்படியே வயிற்றுக்குள்ளே கலக்குது. ஒரு ஆந்தோலனை, பயம், இதெல்லாம் வலிக்குதுங்க. நினச்சிக்கிட்டு இதெல்லாம் வலி எடுத்ததுங்க நினச்சேன். எங்கள் அம்மாவை நினச்சி பண்ணாலும் சரி, அவர் நினச்சி பண்ணாலும் சரி, ரொம்ப நொந்து போயிடுறேன். முடியல என்னால் அதில் மேல முடியல. அம்மாவும் அவரும் ஒரே இதில் ஈக்குவல் இருக்காங்க. கடவுள் என்ன இதாகி விடுவார் எனக்கு தெரியல. ஏதோ போட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, அது வேணால் நல்லா தெரியுது. என்ன எதுக்காக இப்படி குழம்பி போய் நிற்கணும்னு தெரியல. இது என்னால் கண்ட்ரோல் படுத்தவே முடியாதுங்க. நான் போய் திரும்பவும் சைக்காலஜி டாக்டருக்கு போய் சொன்னால் மட்டும்தான் திருந்த முடியும். மாற்றம் வரும், தகரியும் வரும். இப்போ செத்து போயிடுமா, ஐயோ யாரும் இல்லையே, நம்ம தனியாக இருக்கிறோமே, இந்த மாதிரி எனக்கு மைண்ட் போய்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது? அந்த மாத்திரை எழுதி கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் நார்மலுக்கு வந்துடும். போகணும், போய் பார்த்துட்டு வரணும். எங்கள் சித்தப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவர்கிட்ட பேச முடியாமல் போச்சு அப்படின்ட்டு. எங்கள் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி 3 வருஷம் என்கிட்ட பேசவே இல்லை. கொரோனா டயத்தில் எவ்வளோதான் பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் கூட பேச முடியல. சரி நேராக போய் பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சா அதுக்கும் லாஸ்ட்டில் தான் போய் பார்க்க முடியுது. 3 வருஷம் பேசாமல் இருந்துட்டு போயிடுச்சு. எங்கள் சித்தப்பா 2 மாதம் நான் ஃபோன் பண்ணல, அவர் பண்ணி பார்த்துருக்காரு, நம்பர் போக மாட்டேங்கன்னு விட்டுட்டாரு. பிரிஞ்சு போகிறதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு இது வந்திருக்க மாட்டேங்குது. என்ன பண்ண முடியும்? அதை சொல்லி என்னால் நிவர்த்தி பண்ணிக்க முடியலைங்க. என்னுடைய இதை நான் சொல்லி நிவர்த்தி பண்ணிக்க முடியல. கடவுள் எப்படி விட்டுருக்காரோ அதுபடி நடக்கும். நம்ம நினைக்கிறபடி நடக்கிற மாதிரி இருந்தால் குழப்பம் ஏற்பட்டுருக்குது. நம்மளாம் எல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சு பண்ணிக்கலாம்ல. மனசுக்குள்ளே இனம் புரியாத வழி வருதுங்க. எதனால டென்ஷன், எதுக்காக நான் டென்ஷன் ஆகிறேன் அப்படின்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆட்டோமேட்டிக் டென்ஷன் ஆகுது. எதுக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இது எங்கே போய் நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு கூட தோணுது. நான் அடுத்த பாட்டில் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ பாருங்க, டயர்ட் ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.